Hello everyone, very good evening. Today's 9th standard English class, we are going to look into the supplementary reading portion in Unit 1, that is the Envious Neighbour. So we'll quickly get into this chapter. Now read the Japanese folk tale about two neighbors and how their characters change their lives. நம்ம இப்போ பார்க்க போற கதை ஒரு ஜப்பானியர் நாட்டுப்புற கதை. அதுல அந்த கதையில ரெண்டு அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க இருக்காங்க. ஒருத்தவங்க ரொம்ப நேர்மையானவங்க, ஒருத்தவங்க பொறாமப்படுறவங்க. இன்னும் அந்த நேர்மையா இருக்கிறவங்க ஆனஸ்ட் கப்பலை பார்த்து பொறாமப்படுறவங்க. ஸோ அந்த பொறாமப்படுற கப்பல், the wicked couple, are they becoming good or are they changing their mindset and are they becoming good? We get to know only if we read this chapter. In the old days, there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbits from their own kitchen. ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஒரு நேர்மையான மனிதரும் அவர் மனைவியோட வசிக்கிறார். அவங்க கூட ஒரு செல்ல பிராணியான நாய் இருக்கு. அதுக்கு மீன், இந்த சிறு துண்டங்கள், அவங்க சமையல் அறையில என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, one day as the old folks went out to work in their garden, the dog went with them and began playing about. ஒரு நாள் இந்த வயதான நபர்கள் கார்டனுக்கு போறாங்க வேலை செய்யறதுக்கு. அப்போ இந்த நாயும் அவங்க கூட போறது, விளையாட ஆரம்பிக்குது. All of a sudden, the dog stopped short and began to bark. Wow, 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 wagging his tail violently. திடீர்னு அந்த நாய் அந்த இடத்துல நிப்பாட்டி குலைக்க ஆரம்பிக்கிறதாம். வோ 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 அப்படின்னு வலுவலுன்னு குலைக்கிறது. குலைக்கிறது மட்டும் இல்லாம அதோடைய வாழை வேகமா முன்பின்னுமா ஆடுறது. The old people thought that there must be something nice to eat under the ground, so they bought a spade and began digging. When lo and behold, the place was full of gold pieces and silver and all sorts of precious things. அந்த நாய் ஏதோ அந்த இடத்துல சாப்பிடறதா நல்ல அற்புதமான ஒரு சாப்பிட பொருள் தான் அதுக்கு தென்பட்டு போல இருக்கு, அதான் குலைக்கிறது அப்படின்னு இந்த வயதான முதியோர்கள் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்பேடை கொண்டு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டி பார்த்தா தங்கமும் வெள்ளியுமா இருக்கு. அது மட்டுமா, விலை மதிப்பு இல்லாத, விலை மதிப்பு அதிகமா இருக்கிற பொருட்கள்லாம், பொக்கிஷங்கள்லாம் அந்த இடத்துல அவங்க கண்ணுக்கு தென்படுறது. So they gathered the treasure and after giving alms to the poor, bought themselves rice fields and corn fields and became wealthy people. இந்த பொக்கிஷம், இந்த விலை அதிகமா மதிக்கப்படுற தங்கம் வெள்ளி எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய ஏழைகளுக்கு அதை தானமா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்துல ரைஸ் ஃபீல்ட்ஸும் கார்ன் ஃபீல்ட்ஸும் வச்சு அவங்களுடைய வாழ்நாளை நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பணக்காரங்களாகவும் ஆயிடுறாங்க. They became wealthy people. Now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple, and when they heard what had happened, came and borrowed the dog, and having taken him home, prepared a great feast for him and said, "If you please, Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money." இன்னொருத்தவங்க வச்சிருக்கிற பொருளை தான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களை covetous அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லணும். Suppose you are having a pen and your friend is quite jealous of you that you are having this costly pen. He wishes to have that pen which you are having. So that person is called as a covetous. பொறாமப்படுறது. நம்ம ஒரு பொருள் வச்சுட்டு இருக்கோம், அதை இன்னொருத்தர் பார்த்து நம்ம கிட்ட அது இல்லையே அப்படின்னு நினைச்சு ஏங்குறது, அது பேர் தான் covetous அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அண்ட் ஒரு கஞ்சத்தனமான குணம் உடைய நபர்களா இவங்க இருந்தாங்க. ஸ்டிஞ்சி, கஞ்சமா இருக்கிறது, that is called as stingy in English. Who when they heard what had happened came and borrowed the dog. இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிற செல்லப்பிராணி நாய் ஒரு இடத்துல காமிச்சு அவங்களுக்கு அதுல தங்கமும் வெள்ளியும் கிடைச்சு இவங்க பணக்காரங்களா ஆயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆனோன்னு ஒரு பொறாமையில உங்களுடைய நாயை எங்களுக்கு ஒரு நாள் கொடுக்குறீங்களா, will you please lend your dog to us, can we please borrow your dog அப்படின்னு அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. obliged அப்படின்னா ஒரு கடமைப்பட்டு இருக்கிறது. We are obliged to our parents, right? We are morally and legally bound to do something, correct? Though they don't expect anything from us,
we are morally and legally, ethically, we are obliged to do many things to our parents. But in this situation, this obliged is not for a uh, good cause. They want this dog so that they also become wealthy. The dog, however, who up to that time had received nothing but cuffs and kicks. அந்நாள் வரைக்கும் அந்த நாய்க்கு வந்து இவங்க பெருசா ஒன்றும் கொடுத்ததோ எதுவும் இல்லை. அடியும் உதையும் தான் அந்த நாய் வாங்கியிருக்கு. The dog with who up to that time had received nothing but cuffs and kicks from his host, could not eat any of the dainties which they set him before him. So the old people began to get cross and putting a rope around the dog's neck, led him out in the garden. But it was all in vain. He led where they might not sound a would the dog utter. He had no bow out for them. அந்த நாய்க்கு வந்து வெவ்வேறு பதார்த்தங்கள், சாப்பாடு பதார்த்தங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஏதாச்சும் ஒரு இடம் காட்டுமா, அவங்களுக்கும் இந்த மாதிரி விலை மதிப்பு அதிகம் உள்ள ஒரு பொருட்கள்லாம் அந்த நாய் காட்டுமோன்னு நினைச்சு அவங்களும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த நாய் ஒன்றுத்துக்குமே மதிப்பே கொடுக்கல. It didn't show up anything. So what do? They put a rope around the dog's neck and they are taking out to the garden. இந்த மாதிரி சாப்பாடையும் கொடுத்து அந்த கார்டனுக்கு இந்த நாயை அழைச்சின்னு போறாங்க. ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. All went in vain, useless. Vain means useless. Nothing is turning in favor for them. He led him where they might not sound would the dog utter. He had no bow out for them. ஒரு இடத்துலயும் அந்த நாய் வந்து குலைக்கவே இல்லை. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. திடீர்னு ஒரு இடத்துல அந்த நாய் நிப்பாட்டி அப்படின்னு மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்குது. Sniff. So they thinking that this must surely be the lucky place. இதுதான்டா அந்த அதிர்ஷ்டமான இடம் அப்படின்னு அவங்க நினைச்சு அந்த இடத்த தோன்றாங்க. ஆனா ஒன்னும் கிடைக்கல. They found nothing but a quantity of dirt and a nasty offal over which they had to hold their noses. அவங்க தோண்டின போது தங்கமும் வெள்ளியும் கிடைச்சது இல்ல, இவங்க தோண்டின போது என்ன தெரியுமா கிடைச்சது? அழுக்கும். இந்த மாமிசங்கள்லாம் அழுகி போச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அதுதான் இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ண வேண்டியதாயிடுது, மூக்க பொத்துற நிலைமை வந்துடுது. Furious at being disappointed, the wicked old couple seized the dog and killed him. இதை பார்த்து கோபப்பட்டு ரொம்ப ஏமாற்றம் அடைந்த இந்த வயதான நபர்கள் என்ன பண்றாங்க, இந்த நாயை they are seizing this dog and they killed him. கொல்லவும் செஞ்சிடறாங்க அந்த நாயை. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. இந்த நாய் ரொம்ப நேரமா வீட்டுக்கு வரலையேன்னு நினைச்சு கவலைப்பட்டு இந்த மைதான மனிதர் என்ன பண்றாரு, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்கிறாரு, ஏன் இன்னும் நாய் வரலையே, இன்னும் கொண்டு விடலையேங்கிற மாதிரி அவர் போய் கேட்கிறார். And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow with a heavy heart went to the spot, and having set out a tray with delicious food, he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. எங்க என்னோட நாய் இன்னும் கொடுக்கவே இல்லையே, வரவே இல்லையே அப்படின்னு இந்த நல்ல மனிதர் இந்த நெய்பர்கிட்ட போய் கேட்டபோது, விக்கெட் நெய்பர்கிட்ட கேட்டபோது, உங்க நாயை வந்து நாங்க கொன்னுட்டோம், அந்த புதைச்ச இடம் வந்து இந்த பைன் ட்ரீ கீழே இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, ரொம்ப சுவையான உணவை வந்து கொண்டு போறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு ஊதுபத்தி ஏத்தி அந்த இடத்தையே வந்து மலர் வளையம் வைக்கிறாரு அந்த இறந்து போன இடத்துல. அது மட்டுமா, அப்படியே கண்ணீர் வடிக்கிறார். அந்த நாய் இறந்து போனது வந்து தாங்கிக்கவே முடியல, அழுதுண்டே இருக்கார். So looking into the glossary words, so here I would have given the picture of offal, internal organs of animals used as food. இந்த மிருகங்கள் இருக்கும் இல்லையா, அதோடைய உள்ளுறுப்புகள், internal organs, that is used as a food. அந்த அழுகி போன இந்த மாம்சம்லாம் தான் அந்த இடத்துல கிடைச்சதுன்னு பார்த்தோம்ல. ஸோ இதுதான் அந்த ஆஃபர். dainties, something good to eat, நல்ல பதார்த்தம், உணவு பதார்த்தம் சாப்பிட்றதுக்கு.
இருக்குன்னா the dainties அப்படின்னு சொல்லுவோம். So in the previous page which we looked upon, tidbit, a small piece of a tasty food. ஒரு சிறு துண்டு சுவைமிக்க இருக்கிற ஒரு சிறு துண்டு உணவு, அதுதான் tit and bit அப்படின்னு சொல்லுவோம். Covetous, having or showing a great desire to possess something belonging to someone else. இன்னொருத்தவங்க வச்சுட்டு இருக்கிற பொருளை வந்து நான் வச்சுக்கணுங்கிற ஒரு ஆசை, அதுதான் covetous அப்படின்னு சொல்லுவோம். Here in this picture you get to see a boy who is looking into a girl who is eating the ice cream. He feels that he wants to have that ice cream. அந்த ஐஸ்கிரீம் வந்து இவன் சாப்பிடணும்னு விருப்பப்படுறான். ஸோ ஒரு மாதிரி பொறாமையா பார்க்கறான் அந்த பொண்ணு ஐஸ்கிரீம் சாப்பிட்றத, இல்லையா? ஸோ வேகிங், மூவிங் ஆர் காசிங் டு மூவ் ரேபிட்லி டு அண்ட் ஃப்ரோ. இந்த வால் முன்னும் பின்னுமா வேக வேகமா போறது, அதுதான் வேகிங் அப்படின்னு சொல்லுவோம். obliged, make legally or morally bound to do something. கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழ், அதுதான் obliged. That night, when the good old man was fast asleep in the bed, the dog appeared to him and after thanking him for all his kindness said, cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar and use it thinking of it as if it were myself. அந்த ராத்திரி இந்த நல்ல மனிதர் கனவுல வந்து இந்த நாய் வருது. கனவுல வர்றது மட்டும் இல்லாம அவர் இத்தனை நாள் வரைக்கும் அந்த நாயை பார்த்துனார் இல்லையா, அதுக்கு வந்து நன்றி தெரிவிக்குது. இந்த பைன் ட்ரீக்கு அடியில தானே அந்த நாயை புதைச்சிருந்தாரு, இந்த இடத்துல இருந்து என்னை தோண்டி எடுத்து cause the pine tree under which I am buried to be cut down and made it into a mortar. அந்த பைன் ட்ரீ மரத்தை வெட்டி அந்த மரத்திலேருந்து ஒரு மார்டர் அதை வந்து தயாரிங்க, அதை வச்சு நீங்க உபயோகிச்சீங்கன்னா அதுல இருந்து ஒரு நல்லது நடக்குங்கிற மாதிரி அந்த நாய் கனவுல சொல்லுது. மேக் அ மார்டர் அண்ட் யூஸ் இட் திங்கிங் ஆஃப் இட் as if were myself. என்ன நீங்க எப்படி பயன்படுத்துனீங்களோ, உங்களுக்கு உதவிகரமா நான் எப்படி இருந்தேனோ அது போல இந்த மார்டர் இருக்கும், நீங்க இந்த மார்டரா தயாரிச்சுக்கோங்க. இந்த பைன் ட்ரீ மரத்துல இருந்து கிளைகள்லாம் வெட்டி நீங்க ஒரு மார்டர் தயாரிச்சுக்கோங்க அப்படின்னு இந்த நாய் கனவுல சொல்றது. The old man did as the dog had told to him to do and made a mortar out of the wood of the pine tree. But when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. அந்த நாய் சொன்னா போலயே இவர் ஒரு மார்டரும் தயாரிக்கிறாரு. But when he ground his rice in it, அதுல வந்து இந்த அரிசி புடைச்ச போது என்னது, ஒவ்வொரு அரிசியுமே வந்து ஒரு பொக்கிஷமா மாறி போயிடுறது. ஒரு it became a rich treasure. When the wicked old couple saw this, they came to borrow the mortar. இந்த பொறாமப்படுற தம்பதிகள் இருக்காங்க இல்லையா பக்கத்துல, அவங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே என்ன பண்றாங்க, இந்த மார்டரை வந்து நாங்க உபயோகிக்கிறோம் அப்படின்னு they borrow this. But no sooner did they try to use it, all their rice turned into a filth. அவங்களும் அந்த மார்டரை உபயோகிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனா உபயோகிச்சா ட்ரெஷரா கிடைக்கல. It didn't turn out to be a treasure, but in turn it turned into a filth. ஒரு அழுக்கு, ஒரு நாற்றம் மிக்க ஒரு கழிவா அது மாறி போயிடுது. So in a fit of rage they broke the mortar and burnt it. ஒரு கோவத்துல அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அழுக்கா மாறினோன்னு இந்த மார்டரை வந்து உடைச்சு அதை வந்து எரிக்கவும் செஞ்சிடுறாங்க. So in this page which we read until now, we get to know two words which is quite difficult. One is mortar, another is filth. Filth is disgusting dirt. Mortar, it is a hard strong bond in which substances are crushed to powder. பழைய காலத்துலலாம் பாட்டிலாம் வச்சுருப்பாங்க, அவங்க அந்த கையில் வச்சு குட்டிகிட்டே இருப்பாங்க டங்கு டங்குன்னு. இந்த மிளகு வேற ஏதாச்சும் குட்டுற பொருட்கள்லாம் தான் அதில் வந்து குட்டுவாங்க. That is a mortar. Next page. They broke the mortar and burnt it.
But the good old man, little suspecting that his precious water had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. இந்த நல்ல மனிதருக்கு வந்து இந்த மாதிரி நடந்ததே தெரியல. ஏன் இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட அப்படியே உட்கார்ந்துருக்கார். அந்த ராத்திரியுமே மறுபடியும் அந்த நாய் வந்து இவருடைய கனவுல வருது and told him what had happened, adding that if he would take the ashes of the burnt mortar and sprinkle them on withered trees, the trees would revive and suddenly put out flowers. நாள் ராத்திரி இந்த கனவுல இந்த நல்ல மனிதருடைய கனவுல இந்த நாய் மறுபடியும் வருது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மார்ட்டரை வந்து உடைச்சு அதை எரிச்சாங்க இல்லையா, அந்த எரிச்சதுல ஆஷஸ் இருக்கும்ல, ஊதி, அதை எடுத்து இந்த இலை உதிர்ந்த மரத்துல வந்து தெளிங்க. ஆன் தி விதர்ட் ட்ரீஸ், வாடி போய் அப்படியே வதங்கி ஒரு இலையும் இல்லாம பூ பூக்காம அப்படி இருக்கிற மரத்தை தான் வந்து விதர்ட் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். The trees would revive and suddenly put out flowers. அந்த மரத்து மேல இந்த ஆஷஸ் தெளிச்சிங்க அப்படின்னா திடீர்னு பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். After saying this, the dream vanished, and the old man, who had heard for the first time of the loss of his martyr, ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his treasure. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவர் வந்து நல்ல மனிதர் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, he is running to the wicked old couple house and he is begging for this martyr's ashes. He begged them at any rate to give him back the ashes of his treasure. இந்த மாட்டரை எரிச்ச அந்த பூதியை வந்து எனக்கு எப்படியாவது கொடுத்துருங்க, எக்காரணத்து கொண்டும் என்கிட்ட கொடுக்காம இருக்காதீங்க, தயவு செஞ்சு அந்த பொக்கிஷத்தை வந்து என்கிட்ட ஒப்புடைச்சிருங்க அப்படின்னு இந்த வயதான மனிதர்கள் அவங்க கிட்ட போய் கெஞ்சுறாங்க. Having obtained it, he returned home and made a trial of their virtues upon a withered cherry tree, which, upon being touched by the ashes, immediately began to sprout and blossom. இந்த விஷயம், இந்த நாய் சொன்ன விஷயத்த வந்து கேள்விப்பட்டு இந்த வயதான நபர் என்ன பண்றாருன்னா, இந்த இந்த செரி மரம் அப்படியே காஞ்சு போய் இலை உதிர்ந்து பூவே பூக்காம இருக்கிற அந்த மரத்துல போய் what he did was he put those ashes into the cherry tree, withered cherry tree. அந்த செரி மரத்துல போட்டோன்னே என்ன ஆகுது, அது துளுத்து பூக்கவும் ஆரம்பிக்குது. When he saw this wonderful effect, he put the ashes into a basket and went about the country announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. இவர் இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ஊர் பகுதிக்கு வந்து அப்படியே அறிவிச்சுட்டே போறார். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு இந்த மாதிரி ஆஷஸ் இருக்கு, இது இறந்து போன மரங்களை வந்து மறுபடியும் புத்துணர்ச்சி கொடுக்கும், மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்னால அப்படின்னு அறிவிச்சுட்டே போறார் அந்த ஊர் முழுக்க. A certain prince, hearing of this and thinking it meant be a strange thing, sent out for the old fellow who showed his power by causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers. ஏதோ ஒரு நாட்டு ராஜா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே இந்த வயதான நபரை வந்து கூட்டுன்னு வர சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான கண்கொள்ளாத காட்சியை தானும் பார்க்கணும்னு இவர் விருப்பப்படுறார். That's why he is calling out to the old man, calling out this old man to his province. So the prince gave him a rich reward of pieces of silk and cloth and other presents and sent him home rejoicing. இந்த மாதிரி ஒரு விஷயம் தன்னுடைய ராஜ்யத்திலேயே அவர் நடந்ததை பார்த்து ரொம்ப ஆனந்தமா ஆயிடுறாரு. He becomes very happy, and what he does, he not only becomes happy but he gives silk, பட்டு, துணிமணிகள், அப்புறம் மற்ற பரிசுகள்லாம் இவரை கொடுத்து அனுப்புறாங்க. As soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained, and having put them in a basket, the wicked old man out into the castle town and gave out. He was the old man who had the power of reviving dead trees. இந்த பொறாம பிடிச்ச நபர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க, இந்த ஆஷஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பாஸ்கெட்ல போட்டுண்டு they are going into this castle town and they gave out that he was the old man who had the power of reviving dead trees. இவர் தான் அந்த வயதான மனிதர், இவருக்கு தான் அந்த சக்தி இருக்கிறதா காமிச்சுக்கிறார்.
He had not to wait long before he was called into the prince's palace and ordered to exhibit his power. ரொம்ப நாள் காத்திருக்க அவசியம் இல்லை. அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு இவர் கூடிய சீக்கிரமே அழைக்கப்படுறாரு. எதுக்கு அழைக்கப்படுறாங்க? என்ன பவர் அவர்கிட்ட இருக்கிற அந்த சக்தியை வந்து வெளிப்படுத்துறதுக்காக அந்த ராஜாவுடைய அரசபைக்கு பேலஸுக்கு வந்து கூப்பிடுறாங்க. But when he climbed up into a withered tree and began to scatter the ashes, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இந்த வயதான நல்ல மனிதர் இந்த மாட்டர் ஆஷஸை வச்சு இலை உதிர்ந்த மரத்துக்கு வந்து புத்து கொடுக்குறா போல பண்றாரு. அந்த அதிசயத்தை பார்த்த அந்த ராஜா அவருக்கு வந்து பட்டு துணி மற்ற பரிசுகள்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இதை கேட்ட இந்த wicked couple, wicked neighbors, they are collecting the remains of the ashes, they are putting into a basket, and they go around telling that they are the people who have the power to bring the dead trees. They have the power to give life to the dead trees. So hearing this, the prince called these neighbors as well, the wicked old man. So when the wicked old man, he climbs up the withered tree and began to scatter the ashes, இவர் என்ன பண்றாரு? இந்த மரத்தை ஏறி மரத்து மேல ஒரு மரத்தை ஏறி அந்த மரத்துக்கு மேல இந்த ஆஷஸை வந்து தூவி விடுறாரு. என்ன அர்த்தங்கிறது எனக்கு தெரியும். நாட் அ பட் ஆர் ஃப்ளார் அப்பியர்ட். ஒரு மொட்டோ ஒரு பூவோ எதுவுமே பூக்கலை. ஆனா அந்த ஆஷஸ் வந்து எல்லாம் இந்த ராஜாவுடைய கண்ணுக்கும் வாய்க்கும் போய் அவரை கண்ணு குருடாக்குறது மட்டும் இல்லாம தொண்டையை அடைக்கிற அளவுக்கு எரிச்சலை மூட்டி விட்டுடுது. When the prince's retainers saw this, they seized the old man and beat him almost to death so that he crawled off home in a very sorry plight. இதை பார்த்து அந்த ராஜாவுடைய அரசவையில் இருந்த மற்ற ஆட்கள்லாம் அவரை வந்து அடிக்கிறது மட்டும் இல்லாம இறந்து போற அளவுக்கு வேக வேகமா அடிக்கிறாங்க. இந்த வலி தாங்க முடியாம இந்த வயதான மனிதர் வந்து அப்படியே தவழ்ந்துட்டே தான் வீட்டை போய் அடைஞ்சிடுறாரு. So when he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. எந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நம்ம மாட்டின்ட்டோம் பாத்தியா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்பிட்டு தன்னை தானே திட்டிக்கிறாங்க. The good old man and women, as soon as they heard of their neighbors' distress, sent for them, and after reproving them for their greed and cruelty, gave them a share of their own riches, which by repeated strokes of luck had now increased to a goodly sum. So the wicked old people mended their ways and led good and virtuous lives even after. இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப ஒரு சோகத்துல இருக்கிறதா கேள்விப்பட்ட இந்த நல்ல தம்பதியினர் என்ன பண்றாங்க? அவங்க பண்ண தப்ப உணர்த்தணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக they're giving their own share of their own riches. அவங்க சேமிச்சு சம்பாதிச்சு வச்ச அந்த சொத்துல ஒரு பங்கை வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. Which by repeated strokes of luck had now increased to a goodly sum. நல்ல அதிர்ஷ்டத்தினால இப்போ ஒரு நல்ல தொகையா அவங்களுக்கு சேர்ந்து போயிடுது. So the wicked old couple mended their ways and led good and virtuous life even after. இதுக்கப்புறம் இந்த wicked old couple, they led their own ways. அவங்களுடைய வேலையை அவங்க பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்கள்ட்ட இருந்து எப்படி பணம் பறிக்கலாம், இந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் வரல. இதுக்கப்புறம் அவங்களுடைய வேலையை அவங்க பார்த்துக்காங்க, இவங்களுடைய வேலையை இவங்க பார்த்துக்காங்க. இதுக்கப்புறம் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு நேர்மையாகவும் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. So how this wicked old couple became virtuous is being told in this story. So that is the reason we should not be jealous of any other's growth. இன்னொருத்தருடைய வளர்ச்சியோ ஒரு பொருளை பார்த்தோ நம்ம என்னைக்குமே பொறாமப்படக்கூடாது. நமக்குன்னு இருக்கிறது நமக்கு கண்டிப்பா வரும். And that too not only by luck. If we put in hard work, நம்ம நேர்மையா உழைக்கிறோம், நிறைய எஃபர்ட் போடுறோம்னா கண்டிப்பா நமக்கான பொருட்களோ ஒரு விஷயம் கண்டிப்பா அது நடக்கும். அது இந்த கதை வந்து ரொம்ப அழகாவே காமிச்சிருக்கும் நமக்கு. So to tell in a gist what the story told, quick summary இந்த கதையில நம்ம பார்க்கணும் அப்படின்னா, we come across a honest couple and a wicked couple who are living in a town. So they are living, this honest couple, they are living along with a dog.
So once this dog goes to a garden, while these people go for a work, this dog stops at a place and it started barking. So the couple dug that place. அந்த இடத்த தோன்றாங்க. தோண்டி பார்த்தா அந்த இடத்துல தங்கமும் வெள்ளியும் தென்படுது. இதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பணக்காரங்களா மாறிடுறாங்க. They became wealthy. Envious neighbor, that is the wicked neighbor, was quite jealous of this good old couple. What they do is they borrow the dog and take this dog to the garden so that this dog shows up a place where there is full of riches, but nothing of that sort happens. அந்த மாதிரி ஒரு எந்த விஷயமும் நடக்கிறது இல்ல. It is showing a place where and it's stopping at a place, and when it sniffs and stops at a place, this wicked couple, they think that in this place only there is a treasure hidden. So they dug the place, and when they dug the place, they could smell a filth, awful, in that particular place. So this wicked people, they become very angry, highly disappointed with what the dog did to them. They kill the dog and bury it under a pine tree. ஒரு பைன் ட்ரீ மரத்துக்குள்ள இந்த நாயை புதைச்சிடுறாங்க. அதை கொல்ல மட்டும் இல்லாம அந்த பைன் ட்ரீ மரத்துக்கு அடியில புதைக்கவும் செஞ்சிடறாங்க. இந்த நாய் வந்து நல்ல மனிதருடைய கனவுல வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றது. அது மட்டும் இல்லாம இந்த பைன் ட்ரீ மரத்தை வெட்டி அந்த மரத்தினுடைய உட்டை வச்சு ஒரு மார்ட்டரை தயாரிக்க சொல்லுது. ஓல்ட் மேன் கிரவுண்ட்ஸ் ரைஸ் இன் திஸ் மார்ட்டர். இந்த வயதான மனிதர் இந்த மார்ட்டர்ல வந்து அரிசியை வந்து குட்டி பார்க்குறாரு. He is grounding the rice in this, and it turns out to be a rich treasure. So the wicked people who get to know about this mortar which the old man has uh, done with the help of the pine tree, they borrow this mortar. So they also turn to be a rich people. But nothing of that sort happens. When they ground the rice, it becomes a filth. ரொம்ப ஒரு நாற்றம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அழுக்கா மாறிடுது. அவங்க கொட்டினா அந்த அரிசி புடைச்சாங்கன்னா அரிசி இந்த நல்ல மனிதர் புடைச்சோன்னா ரொம்ப ஒரு பொக்கிஷமா மாறிடுது. விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமா மாறிடுது. ஆனா இதுவே இந்த நேர்மை இல்லாத ஒரு கஞ்சமா இருக்கிற இந்த நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க இந்த அரிசி இதுல புடைச்சோன்னு என்ன ஆயிடுது, ஒரு நாற்றம் கூடிய ஒரு அரிசியா அது மாறி போயிடுறது. So they became angry when the mortar grounded the rice into a filth. So they broke and burnt it. அது உடைக்கிறது மட்டும் இல்லாம அதை எரிக்கவும் செஞ்சிடுறாங்க. Again this dog comes the dream of the old man. So what does this dog say in this dream, in the dream now? It is telling that collect the ashes of the mortar and sprinkle it on the withered trees so that the withered trees sprout and he becomes wealthy. So having heard of what this dog told to this old man, the old man begs the neighbors for the ashes of the mortar. So this old man sprinkles ashes to the withered trees. It blossoms, and when a king, a prince hears this. I'm very sorry. When a prince hears this, he thinks to be a strange thing, and he asks him to show all the withered plum trees and cherry trees to shoot out and put forth flowers. So, becoming very happy with what this old man does, the prince gave him with a silk and cloth and other presents and sent him home rejoicing. The wicked couple, when they get to know about this, the bad man, he is also old man. He is he goes around the town. He says that
I'm the person who is cause of this uh, to turn withered trees to blossom and bud. So when the prince hears this, he asks this old man to prove about himself. நிரூபிச்சு காட்டுங்கிற மாதிரி சொல்றாரு இந்த வயதான மனிதர்கிட்ட. அதாவது இந்த பொறாமப்படுற வயதான நபர்கிட்ட, மனிதர்கிட்ட. அவர் மரம் ஏறி அந்த ஆஷஸை தெளிச்சா இந்த ராஜாவுடைய கண்ணுக்கும் வாய்க்கும் போய் கண்ணு குருடாக்குறது மட்டும் இல்லாம தொண்டையை அடைச்சு போயிடுறாரு. இந்த ராஜாவோட அரசவையில இருந்த மற்ற ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த பார்த்து கோவப்பட்டு இந்த வயதான நபரை வந்து அடிக்கும் உதச்சு அவர் இறந்தே போற அளவுக்கு அடிக்கிறாங்க. அவர் அப்படியே தவழ்ந்து தான் வீட்டுக்கு போய் அடைஞ்சிடுறாரு. அவங்க வீட்டு அம்மா அவங்க மனைவி இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்ததை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாங்க. இந்த நல்ல மனிதர் இருக்கார் இல்லையா, அவர் இப்ப பணக்காரர் ஆயிட்டார். அவங்க கிட்ட இருக்கிற அவங்க சேமிச்சு வச்ச பணம் சொத்து அதுல இருந்து ஒரு பங்கை வந்து இந்த கெட்ட மனிதருக்கு வந்து கொடுத்துடுறாரு. ஸோ தீஸ் பீப்புள் பிகேம் வர்ச்சுவஸ் ஆஃப்டர் லாங் டைம். ரொம்ப நாள் கழிச்சு இவங்களும் திருந்தவது மட்டும் இல்லாம நல்லவங்களா மாறியும் போயிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த envious neighbor. So we'll quickly go into the glossary quotient words. Titbit, a small piece of tasty food. ஒரு சிறு துண்டு, சுவை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சிறு துண்டம். Covetous, having or showing a great desire to possess something belonging to someone else. இன்னொருத்தர் வச்சிருக்கிற பொருளை பார்த்து பொறாமப்படுறது, நம்மளும் வச்சுக்கணுங்கிற அந்த ஆசை, அததான் வந்து covetous. Wagging, moving or causing to move rapidly to and fro. இந்த வாலை முன்னும் பின்னுமா ஆட்டுறது, அதுதான் wagging அப்படின்னு சொல்லுவாங்க. So dog wags its tail, right? Obliged, make legally or morally bound something to do. Often internal organs of animals used as food. Dainties, something good to eat. Mortar, a hard strong bond in which substances are crushed to powder. Filth, disgusting dirt. ஒரு நாற்றம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு, அதுதான் filth அப்படின்னு சொல்லுவோம். Withered, வாடி போய் அப்படியே இலையெல்லாம் உதிர்ந்து பூவே பூக்காம இருக்கிற மரம், இலை உதிர்ந்த மரம், அப்படியே காஞ்சு போன மரம். Become dry and shriveled. That's it. Any doubts to anyone in today's class? The envious neighbor. Okay, I guess there is no doubts. There are no doubts. At all any doubts arise, please ask me in the next class. Okay, thank you so much. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.